சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி வேறுங்கிறான் அதே பிளேட்டோ. ஏன் அப்படி சொன்னான்? கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவை செழுமையாக்குவது கல்வி. அறிவு இருந்து கல்வி இல்லை என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை பெறவே முடியாது. ஏதாவது ஒருத்தர் 2 பேர் அரசியலில் பெரிய ஆளாகிறான் படிக்காம, அதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுதான்டா வாழ்க்கை, தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். 1000 பேர் இருக்காங்கன்னா 900 பேர் படித்தவர்கள் தான் முன்னேறி இருப்பார்கள். 900 பேரிலே ஒருவராக நீங்கள் இடம்பெறுவதுதான் எளிது. அப்போ கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளாம். படிக்கவில்லை என்றால் மாணவர்களே, மாணவிகளே, உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபரில் நீங்களும் ஒருவராக சேர்ந்து விடுவீர்கள். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். படிக்காத பெற்றோர்கள் கூட தான் படுகின்ற கஷ்டம் தன்னுடைய பிள்ளை படக்கூடாதே என்பதற்காகத்தான் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்ட சொத்தை உங்களுடைய படிப்பிற்காக செலவு செய்கின்றார்கள். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் கட்டை விரல் முத்திரையில் உங்கள் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பாரு பட்டுக்கோட்டையார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடாம்பார் ஜீவா. கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதென அறிவும் இல்லாரம்பம் பாரதி. படிக்கலைங்கிறதாண்டா கஷ்டப்படுறதுக்கு காரணமே, அந்த அறிவு கூட உனக்கு இல்லையம்மா. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லும் போது பிள்ளைகள் இதை உணர வேண்டாமா? கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் வள்ளுவன். கல்லாதான் சொல் காமுறுதல், முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றன்று போயிட்டான். கல்லாதும் கேளாதும் அவை நடுவே சொல்லாடுவாரே அஞ்சற்பாற்றுன்ட்டான் புறநானூற்றுல. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவின்னா என்ன அர்த்தம்? வான்கோழி மயிலை பார்த்துட்டு மயில் மாதிரி ஆடணும்னு நினச்சா எப்படி கேவலமாக இருக்குமோ, அது மாதிரி படிக்காதவன் படித்தவன் மாதிரி பேசணும்னு நினைக்கிறது. நீங்கள் வான்கோழியாக இருக்கணுமா இல்லை மயிலாக இருக்கணுமா? நோட்டு புத்தகத்திலே மயிலிறகை வைத்துக் கொள்கின்ற மாணவர்களே, மாணவிகளே, நீங்களே மயிலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதா? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம்? தாமரை பூத்த தடாகத்திலே தண்ணியிலே போகின்ற அன்னமும் தாமரையும் ஒன்றாம். படித்தவர்களும் படித்தவர்களும் சேருவது. கற்றாரை கற்றாரே காமுறுவர். காட்டிலே கிடக்கின்ற அழுகிய பிணத்தை காக்கை கொத்தி தின்பதைப் போல படிக்காத இருவர் சேருவது என்கின்றார். நீங்கள் அன்னமாக இருக்க வேண்டுமா, காக்கையாக இருக்க வேண்டுமா? இப்போதே முடிவு செய்து கொள்ளுங்கள்.